1000 ரூபாய்க்கு TWS வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான 5 TWS என்னென்ன இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். என்னோட பட்ஜெட் 1000 ரூபாய்லாம் கிடையாது, இன்னும் கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம ஏற்கனவே 1500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWS என்னென்ன அப்படின்னு டீடைலா வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ 1000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான TWSல நம்ம முதல்ல பார்க்க போறது Blaupunkt BTW20. இதோட பில் குவாலிட்டி டீசென்ட்டா தான் இருக்கும், ஆனா டிஜிட்டல் டிஸ்ப்ளேயோட லைட் வெயிட்டா ஒரு சூப்பரான TWS வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இதுல 10mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், ஆனா கால் குவாலிட்டி பிலோ ஆவரேஜ் தான். அது போக இதுல கனெக்டிவிட்டி, டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கும். IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் டைம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா பட்ஸ் கேஸ் இதெல்லாம் சேர்த்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் வரும். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 30 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த TWS ஓட பிரைஸ் அப்படினு பார்த்தா 999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளேயோட லைட் வெயிட்டா ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு வேணும்ங்கறவங்க இத தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமிங்காக நிறைய பேர் TWS வாங்கணும் அப்படினு இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Wings Phantomோட 250. இதுல 13mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க, மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், கால் குவாலிட்டி டீசென்ட்டா தான் இருக்கு. அது போக இங்க கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, கேமிங் மோட் கொடுத்திருக்காங்க. லேட்டன்சி ரொம்ப கம்மியா இருக்கனால கேம் ப்ளே பண்ணும்போது டிலே இல்லாம சூப்பரா நீங்க கேட்டுக்க முடியும். இது போக இதுக்கு IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்படினு பாக்கும்போது பட்ஸ் கேஸ் இதெல்லாம் சேர்த்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கேமிங்காக ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல ஒரு TWS வேணும் அப்படினு நினைக்கிறவங்க தாராளமா இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்டான TWS ஓட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படினா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்ததா எனக்கு ஒரு பெஸ்டான பிராண்டடான ஒரு TWS இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்ட வேணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்காக போட்டோட AirDops 141. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 8mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், பேஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும். கால் குவாலிட்டி அப்படினு பார்த்தாலுமே ரொம்ப கிளியரா இதுல நம்மளால கால் பேசிக்க முடியும். அது போக இதுல கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. IP ரேட்டிங் அப்படினு பார்த்தா இங்க IPX4 ரேட்டிங் இந்த TWS க்கு கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படினு பாக்கும்போது பட்ஸ் கேஸ் இது ரெண்டுமே சேர்த்து 42 மணி நேரம் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அது போக நீங்க 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 70 மினிட்ஸ் வரைக்கும் சாங் கேட்க முடியும் அப்படினு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1200 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பெரும்பாலான டைம் ஆஃபர்ல 1000 ரூபாய்க்குள்ளேயே சேல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இதெல்லாம் விட நான் வாங்குன லேட்டஸ்டா லான்ச் பண்ண TWS தான் வாங்குவேன் அப்படினு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக PTronோட பேஸ் பட்ஸ் நியோ TWS. இதுல 13mm டைனமிக் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது ஒரு கிளியரான ஒரு பஞ்சியான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்கு, பேஸுமே நல்லா இருக்குது. அது போக இதுல கால் குவாலிட்டி அப்படினு பார்த்தா ஒரு டீசென்ட்டான கால் குவாலிட்டி தான் கிடைக்கும். கனெக்டிவிட்டி அப்படினு பாக்கும்போது இங்க Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. இதுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க, IPX5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்படினு பாக்கும்போது பட்ஸ் கேஸ் இது ரெண்டுமே சேர்த்து 35 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அது போக குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 150 நிமிஷம் வரைக்கும் மியூசிக் கேட்டுக்க முடியும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. சோ இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு TWS PTron பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படினு நினைக்கிறவங்க இத தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா truke லேட்டஸ்டா லான்ச் பண்ண BTG Storm. இதோட டிசைன் அப்படினு பாக்கும்போது டிஃபரண்டா நல்ல ஸ்டைலா இருக்குது. எங்கேயுமே மியூசிக்காக 13mm டைட்டானியம் டிரைவர் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது நல்ல கிளியரான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா பேஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. கால் குவாலிட்டியுமே இதுல பரவாயில்லை. அதுபோல கனெக்டிவிட்டிக்காக Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. IPX5 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படினு பாக்கும்போது பட்ஸ் கேஸ் இது ரெண்டுமே சேர்த்து 50 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படினு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. இதோட பிரைஸ் அப்படினு பாக்கும்போது 900 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. truke பிராண்ட்ல இருந்து ஒரு டிஃபரண்டான TWS வேணும் அப்படினு நினைக்கிறவங்க இத தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த TWS தான் 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஓரளவு பெஸ்டா இருக்கு. இத தவிர்த்து நீங்க ஏதாவது 1000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அது என்ன TWS, அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.